கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? விசேஷமாய் இந்த நாளை துவங்குகிற போது நீங்கள் ஏதோ ஒரு பயத்தோடு கூட இந்த நாளை துவங்கி இருக்கலாம், அல்லது நாளைக்கு சந்திக்க போகிற நாளை குறித்த ஒரு பயம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். பயம் இல்லாத மனிதர்களை நம்மால் கண்டுவிட முடியாது. மனிதர்களுக்குள்ளே பயம் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறது. ஆனால் வேதாகமம் பயத்தை குறித்து சொல்லுகிற போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பெரிய வாக்குத்தத்தம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுவதுதான். கவனியுங்கள், ஏன் பயப்படுகிறோம் என்றால் ஏதோ ஒரு தனிமை, நான் தான் இதை ஃபேஸ் பண்ண போறேங்கிறதுனால. நான் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் தனியாக இக்காரியத்தை சந்திக்கவில்லை. நீங்கள் நேசிக்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாள்ல மோசேயை நம்பி யோசுவா மோசேக்கு பின்பாக இருக்கிறார். யோசுவாவுடைய பலனே மோசே தான். மோசே எங்க போனாலும் நீங்க யோசுவாவை பார்க்க முடியும். யோசுவா நம்பினாரு, இந்த மோசே ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறதுனால, தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால தன்னோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பார் என்பதுதான் யோசுவாவுடைய நம்பிக்கை. ஆனால் கவனியுங்கள், ஒரு நாள் வருகிற போது எந்த மோசே யோசுவாவுக்கு மிகப்பெரிய பலனாக இருந்தாரோ, எந்த மோசே யோசுவாவோடு கூட சுற்றி திரிந்தாரோ, அந்த மோசே மரித்து போகிறார். மரித்து போன பிற்பாடு இப்போது யோசுவாவுக்குள்ளே எழும்புகிற ஒரு கேள்வி என்னவென்றால், மோசே அவ்வளவு பெரிய தலைவர், அவர் இருக்கும் போதே அவன் ஒருத்தனும் கீழ்ப்படி இல்லை, இப்ப நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறோங்கிற அந்த ஒரு விஷயம் யோசுவாவுக்குள்ளே வந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவை பயப்படாத, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நமக்கு மலை போடு இருக்கிற பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறைந்து போகலாம். பர்வதம் போல் இருக்கிற மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு மறைஞ்சு போகலாம். நீங்க நம்பின மனிதர்கள், நம்பின சூழ்நிலைகள் உங்களை ஏமாற்றி விடலாம். ஆனா உங்களை அழைத்தவர் உங்களை ஏமாற்றுகிறதில்லை, உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களை ஏமாற்றுகிறதில்லை. அவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கானால் நம்ம தைரியமா நடக்க முடியும். சங்கீதக்காரர் சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கே பயப்படன்னா அவர் கூட இருக்கும்போது எதுவும் சாத்தியமாகும். பயப்படாதீங்க, நீங்க பயப்படுகிறபடி உங்களுக்கு நேரிடுவதில்லை. எஸ், இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை அதுதான். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுவதில்லை. காரியம் மாறுதலாக முடியும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போவார். எது கடைசியானாலும் பயப்படாதீங்க. நீங்க இறுதி சூழ்நிலைக்குள்ள நிக்கலாம், ஆனா இப்பொழுதும் தேவனால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வாராக. God bless you. நான் உங்கள் சகோதரன் டிஆர்ஜி வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.